ஃப்ளஃபியான பணியாரம், ரொம்ப சாஃப்டான பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் இன்றைக்கி குக் பண்ண லன்ச் மெனு தான் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரம் பண்ணேன். இந்த பணியாரத்துக்கு ரொம்ப மெனக்கிட வேணாம், பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. தாளிப்புக்கு நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இது மட்டும் நான் தாளித்து இதை அப்படியே நான் ஒரு தோசை மாவில் கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் எல்லா மாவும் இல்லாமல் எவ்வளோ மாவு எடுக்க போகிறேனோ அந்த மாவில் மட்டும் நான் கொஞ்சம் தாளிச்சிக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணி நான் பணியார கல்லில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டேன். நான் யூஸ் பண்ணுறது நான்ஸ்டிக் பேன், ஸோ நிறைய ஆயில் தேவை கிடையாது. இது ஆயில் நிறைய இழுக்காது. இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பணியாரமாக நான் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா இது அப்படியே நம்ம கருப்பட்டியில் சாப்பிடுவோம் இல்லையா பணியாரம், அந்த பணியாரம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். பணியாரத்துக்கு நம்ம மாவு அரைக்கிறது வேறு, அது வேறு டேஸ்ட்டில் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நம்ம கருப்பட்டி பணியாரம் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமாக குறைன்னு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இது கூட இதுக்கு கூட நான் தேங்காய் சட்னி மட்டும்தான் பண்ணேன். இது ஊற்றி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வச்சோன்னா கொஞ்சம் உப்பும், அப்போ நம்ம மூடி வச்சுட்டு இப்படி திறந்தோன்னா ரெடி ஆகிடும். நான் பண்ண மிஸ்டேக் நடுவில் கொஞ்சம் காந்த விட்டுட்டேன். அதே மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாதீங்க. ஏன் எனக்கு காந்திடுச்சு அப்படின்னா, நான் கொஞ்சம் அடுப்பு ஃபுல்லில் வச்சுட்டேன். அடுப்பு ஸ்லிம்மில் வைக்கணும். கொஞ்சம் அதை மிஸ்டேக் பண்ணிட்டேன். அடுத்தடுத்த பேட்ச்னால் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. பணியாரம் ரொம்ப டேஸ்ட் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு பணியாரமாக திருப்பி போட்டுக்கணும். இப்போ நான் பணியாரம் திருப்பி போடும்போது பார்த்திங்கன்னா ஸ்பூனில் அந்த பணியார மாவு ஒட்டி வரும். அதுதான் பணியாரம் இன்னும் வேகலைங்கிறதோடைய அர்த்தம். இது பணியாரம் திருப்பி போடும்போது இந்த மாதிரி ஆகிறது காமன் தான். ஆனால் இதே பணியாரத்தை திருப்பி நம்ம சாப்பிட்றதுக்காக எடுப்போம் இல்லையா, அப்போ இந்த மாதிரி பணியாரம் உப்பி ஒட்டக்கூடாது ஸ்பூனில். ஓகேங்களா, இதுதான் பதம். ஸோ பணியாரம் வெந்துட்டு இருக்கும்போது சைடில் நான் மீல்ஸ்க்கு தேவையான பருப்பையும் நான் அளந்து ஒரு சைடில் வச்சுக்கிறேன். நான் பருப்பு வேக வைக்கும்போது எப்போவுமே பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு, பாசி பருப்பு கலந்து தான் வைப்பேன். துவரம் பருப்பு எந்த அளவு எடுக்கிறோமோ அதில் ஒரு 1/4 பங்கு இல்லை அது 1/4 பங்கு கொஞ்சம் கம்மியாக பாசி பருப்பு ஆட் பண்ணிப்பேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே நம்ம வாசனைக்கு பெருங்காயமும் மஞ்சத்தூளும் போட்டு நான் அந்த இதை எடுத்து வச்சுப்பேன். நான் மஞ்சத்தூள் பெருங்காயம் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, வெந்து வரதும் நல்லா வெந்து வரும். பருப்பு நல்லா வாசனையாக இருக்கும். அந்த பருப்பை நம்ம சாம்பாருக்கு எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம சாம்பார் நல்லா மணமாகவே இருக்கும். ஸோ நான் அந்த விதத்தில் தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். நான் அதே மாதிரி நான் இன்றைக்கும் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பருப்பு போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, மஞ்சத்தூள், உப்பு இதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ஒரு விசில் வைப்பேன். ஃபுல்லில் வச்சு ஒரு விசில் வைப்பேன், சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் வைப்பேன். நான் ஸோ இன்றைக்கி நான் பருப்பு ரெடி பண்ணிட்டேன். மெயின் சைடில் நான் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா புளி ஊற வைக்க போகிறேன். எப்பவுமே சொன்ன மாதிரி சுடு தண்ணி ஊற்றி புளி ஊற வச்சுட்டா அது ரொம்பவே நல்லது. தேவையான அளவு நான் புளி எடுத்தாச்சு. இப்போது அதுவும் ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் இப்போ சைடில் பணியாரம் பார்த்திங்கன்னா இந்த பேட்ச் நான் பணியாரம் போடும்போது கரெக்டாக அழகாக எடுத்து வச்சுருந்தேன். நான் பணியாரத்தை இப்போ நம்ம வெந்த பணியாரத்தை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்பூனில் அது ஒட்டக்கூடாது. அதுதான் பணியாரம் வெந்துடுச்சுங்கிறது. இது பார்த்திங்கன்னா பாருங்கள், ஸ்பூனில் ஒட்டலை. ஸோ இதுதான் பணியாரம் வெந்துடுச்சுங்கிறதுக்காக அர்த்தம். இப்போது நம்மளோட டேஸ்டியான ஃப்ளஃபியான கருப்பட்டி ஸ்டைல் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளோட பணியாரம். நீங்களும் வீட்டில் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம வீடியோ இன்றைக்கி இதோட முடியல. நம்ம லன்ச் மெனுவும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா நான் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ வதக்கிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டு என்னென்ன காய் தேவையோ, வெங்காயம், தக்காளி, என்னென்ன வேணும், என்னென்ன காய்கறிக்கு தேவையோ அதை நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி வதக்கி எடுத்து அதுக்கப்புறம் குக்கரில் விசில் விட்டோன்னா அந்த காய் நல்லா மணமாக இருக்கும் அண்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி காய் வதங்கும் போது பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு நம்ம வதக்கணுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இப்போ அதுதான் பண்ண போகிறேன். ஸோ நல்லா டாஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதே சமயம் தீஞ்சிடவும் கூடாது. நல்லா நான் வதக்கிக்கிறேன். நான் இது பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஆயில் லைட்டாக கோட் ஆகிட்டு நமக்கு காய் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி தான் நம்ம நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் டாஸ் ஆகி வதங்கணும். நான் இப்போ சொன்ன மாதிரி நான் கூடவே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு வதக்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எப்படி வதங்கி வந்துருக்கு பாருங்கள். நான் சைடில் தனியாக அடிச்சுக்கிறேன். இதே பேனில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கோவக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அந்த கோவக்காய் பொரியலுக்கு தேவையானதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு,
இதை தாளிச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரிப்பேன். நான் யூஸ்வலாக பொரியலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறத விட குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நான் எப்போவுமே குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். வெங்காயம் தாளிச்சேன்னா பொரியலுக்கு நான் பெருங்காயம் தாளிக்க மாட்டேன். வெங்காயம் தாளிக்கலாம் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்ப்பேன். இது என்னோடய விதமான ஸ்டைல். ஸோ வந்து நான் கோவக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த கோவக்காயை நான் பேனில் போட்டு நல்லா வந்து டாஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிப்பேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு நான் காய்கறியை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிப்பேன் நான். அடுத்து இப்போ நான் டாஸ் பண்ண போகிறேன் நான் வெஜிடபிள்ஸை. நம்ம இந்த மாதிரி சிம்மில் வச்சு டாஸ் பண்ணுறதால என்ன ஆகும்னா அதிகமாக பேர்ன் ஆகாது அண்ட் பொறுமையாக வந்து டாஸே அழகாக வரும். இப்போ பாருங்கள் பாதிக்கு மேலே டாஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் குக் ஆகிருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி குக் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டோன்னா நமக்கு நல்லபடியாக குக் ஆகி வரும். இப்போ பாருங்கள் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். தேவையான அளவு உப்பு இது போட்டுட்டு திருப்பி நான் கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி தெளித்து வேக வைப்பேன் நான். ஸோ பாருங்கள் இவ்வளோ அழகாக நமக்கு கோவக்காய் வதங்கி இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்து வந்து நான் இங்கே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து வதங்கின காய்கறியை போட்டு நான் வேக வச்சு சாம்பார் வச்சுட்டேன் நான். புளியை வந்து கரைச்சி ஊற்றிட்டு காய்கறியை போட்டுனா நமக்கு ரெடி ஆகிடும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சோண்டு பருப்பு முதல்லே போட்டு வச்சுருந்தேன். அந்த பருப்பு மட்டும் இதில் போட்டுருவேன் நான். பருப்பையும் போட்டு ஒரு கொதி வந்த பிறகு பார்த்திங்கன்னா தாளிச்சிடுவேன் நான். ஸோ இது கூட வந்து கடுகு, வெந்தயம், மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நான் தாளிச்சேன்னா இந்த சாம்பார் ரெடி. நான் குக்கரில் சாம்பார் வைக்கிறதா இருந்தால் இப்படி தான் வைப்பேன் நான். ஏன்னா சிம்பிளாகவும் முடிஞ்சிடும், கேஸும் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும் அண்ட் காய்கறியும் சீக்கிரம் வெந்துடும் நமக்கு. அதனால் இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கோன்னா கடைசியாக தாளிக்கும் போது மணமாக இருக்கும். சில டைம் சில பேர் முதலே தாளிப்பாங்க, ஆனால் அதை விட லாஸ்ட்டாக தாளிக்கும் போது சாம்பார் மணமாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ முருங்கைக்காய் முள்ளங்கி போட்ட சாம்பார் ரெடி இன்றைக்கி. இது வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக தாளிச்சு பாருங்கள், எதாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் ரெடி, சாப்பாடு ரெடி. நான் இன்றைக்கி பண்ணது பார்த்திங்கன்னா சாதம், சாம்பார், கோவக்காய் கறி, அது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து பருப்பு வச்சுருந்தேன். அந்த பருப்பு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கரைஞ்சி வச்சுட்டேன். அண்ட் எப்போவுமே தயிர் எங்கள் வீட்டில் இருக்கும். தயிர் இல்லாமல் ஃபினிஷிங் டச் இருக்காது. ஸோ தயிரும் ரெடி.